ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லட்சு ஹெச்சு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காளான் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, 200 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன், புதினா. நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் திங்ஸ் அரைக்கணும். அது என்ன அரைக்கணும்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, அப்புறம் கொஞ்சமாக புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கணும். நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த காளான் பிரியாணியும் செய்யணும். அதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்குங்க. அப்புறம் அதுக்கு கூட பட்டை, லவங்கம், பிரியாணியில் தேவையானதெல்லாம் போட்டுக்கோங்க. அன்பே 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 அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இஞ்சி பூண்டு, அப்புறம் புதினா, சின்ன வெங்காயம், அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் நல்லா வதக்கிக்கோங்க. இடையில பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது புதினா வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா சேர்த்து நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை நம்ம வாங்கிட்டு நல்லா கழுகி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரவும் இது எண்ணெய் கம்மியாக இருக்குது. நான் அப்புறம் தேவையான நெய் கொஞ்சம் விட்டு வதக்கினேன். நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் தேவையான அளவு தயிர் விட்டுக்கோங்க. என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே காக்க விட்டாய் நீதான். என்னவளே எங்கிருந்தாய் நீதான். இது நல்லா தயிர், அந்த காளான் நல்லா வதங்கி வந்ததும், காளான் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன். 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி. நீங்களும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி விட்டதும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதும் நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி பொடியாமல் கிளறி விட்டுட்டு அப்படி நம்ம மூடி வச்சா போதும். கண்களா மின்னலா கூந்தலா
ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததால காதலா மௌனமே பாடலா ஆனதே காதலா இந்த சந்தோஷம் நீ தந்ததால வெண்ணிலா என்னோடுதான் நான் இல்லையே கண்ணோ. ஓகே, பிரியாணி வந்து நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.